சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் திமுகவை குறிவைத்துவிட்டது. திமுகவின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்கள் வீட்டிலும் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து இரவு நேரங்களில் அமைச்சர்களது வீட்டிலும் எம்எல்ஏக்களது வீட்டிலும் ரைடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த சட்டசபை தேர்தல் தான் திமுகவிற்கு ஒட்டுமொத்த வெற்றியையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் அடுத்து 20 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க முடியாது. இரண்டாவதாக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக பெறாது. மிக முக்கியமான 3வது தகவல் என்னவென்றால், திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படும். அதாவது இளைஞர்களுக்கும் வயது மூப்பு நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு திமுக 2ஆக கூட உடையலாம் என்ற தகவல் தான் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் வசமாக சிக்கினார். தற்பொழுது அமைச்சர் பதவியையும் இழந்தார். பொன்முடியும் அப்படித்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருந்து அமைச்சர் பதவியை இழந்து மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் அவப்பெயரை பெற்று அதிமுகவின் ஒட்டுமொத்த எதிர்ப்பால் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக சேர்க்கப்பட்டுள்ளார். ஸ்டாலினுக்கு பயம் என்னவென்றால், இவர்களை வைத்துதான் திமுக செயல்படுகிறது. இவர்கள் மீது கடுமையான கோபத்தில் ஈடுபட்டால் அது திமுகவிற்கே பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது பொன்முடிக்கு மீண்டும் வாய்ப்புகளை வழங்கியுள்ளார். ஆனால் இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் பொன்முடி அவர்களது வீட்டிலும் அமைச்சர் KN நேரு அவர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்த உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சோதனையில் ஆவணங்களும் பல்வேறு இரகசிய பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட இடங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றும் பட்சத்தில் அடுத்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறும். தேர்தல் நேரத்தில் இதை வைத்து எதிர்க்கட்சியினர்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். அந்த பிரச்சாரம் திமுகவிற்கு எதிராகவே மாறும். திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களாக மாறும். ஆளும் கட்சியாக அதிமுகவின் மெகா கூட்டணி வரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இந்த சட்டசபை தேர்தல் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கிடையாது, திமுகவிற்கும் அமலாக்கத்துறைக்கும் தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கடந்த 4.5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி பொற்காலமா அல்லது